இந்த வீடியோ எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான், எந்த விதமான அட்வைஸும் கிடையாது. வணக்கம் நண்பர்களே. பங்குச்சந்தை வார்த்தைகள் என்றாலே கொஞ்சம் தலை சுத்துது இல்லையா? கவலையை விடுங்க. இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த விளக்கத்துல சந்தையோட கூட்டத்தோட எப்படி பயணிக்கிறது, அதாவது டெக்னிக்கல் அனாலிசிஸ் பத்தி ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கதையோட தெளிவா புரிஞ்சுக்க போறோம். வாங்க நேரடியா விஷயத்துக்கு போயிடலாம். முதலாவது பகுதி பங்குச்சந்தை குழப்பங்கள், குறிப்பா ஆரம்பத்துல வரக்கூடிய தடுமாற்றங்களை பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். பங்கு சந்தைக்குள்ள நுழையிற எல்லாருக்கும் லாபம் பார்க்கணும்னு ரொம்ப ஆசை இருக்கும். ஆனா முதல் தடையே இந்த ஒரு கேள்விதான்: எந்த பங்கை வாங்குறது, அதை எப்ப விக்கிறது, எவ்வளவு ரிஸ்க் எடுக்கலாம்? கண்டிப்பா இந்த கேள்வி உங்க மனசுலயும் ஓடி இருக்கும், கரெக்டா? சந்தைய பத்தின தெளிவில்லாம உள்ள இறங்குறது கிட்டத்தட்ட இருட்டுல நடக்கிற மாதிரி தான். இது எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு சாதாரண ஆரம்பகால தடுமாற்றம் தான். சரி, இப்போ நாம விஷயத்துக்கு வருவோம். இந்த குழப்பங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும்னா முதல்ல நமக்கு சந்தைய பத்தின ஒரு தெளிவான, உறுதியான பாயிண்ட் ஆஃப் வியூ, அதாவது ஒரு கண்ணோட்டம் இருக்கணும். ஆனா அந்த பார்வையை எப்படி பெறுவது, சந்தையை எப்படி புரிஞ்சுக்கிறது? இது புரிஞ்சுக்க இப்போ நாம ஒரு கற்பனை பயணம் போக போறோம், ஒரு வெளிநாட்டு உணவக வீதிக்கு. இத கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. நீங்க ஒரு வெளிநாட்டுக்கு டூர் போயிருக்கீங்க. அங்க இருக்கிற மொழி, கலாச்சாரம் எல்லாமே உங்களுக்கு புதுசு. பகல் முழுக்க ஊரை சுத்தி பார்த்துட்டு ராத்திரியில பயங்கர பசியோட இருக்கீங்க. அந்த ஊர் மொழி உங்களுக்கு ஒரு வார்த்தை கூட தெரியாது. இந்த நிலைமையில நூற்றுக்கணக்கான கடைகள் இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான ஃபுட் ஸ்ட்ரீட், அதாவது உணவக வீதிக்கு வந்து சேர்றீங்க. இப்போ உங்க முன்னாடி இருக்கிற மிக பெரிய கேள்வி இதுதான்: இவ்ளோ கடைகள்ல எதை சாப்பிடுறதுன்னு நீங்க எப்படி முடிவு பண்ணுவீங்க? ஒரு பக்கம் கொடலை உருட்டுற பசி, மறுபக்கம் ரொம்ப குறைவான நேரம். லோக்கல் மக்கள் கிட்ட கேட்கலான்னா மொழியும் தெரியாது. இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நீங்க என்ன பண்ணுவீங்க? இப்படிப்பட்ட சூழ்நிலையில முடிவெடுக்க நம்ம முன்னாடி 2 வழிகள் இருக்கு. அதுல முதல் வழி என்னன்னா, நீங்க ஒவ்வொரு கடையா ஏறி இறங்கணும். அவங்க என்ன சமைக்கிறாங்க, கிச்சன்ல என்னென்ன பொருட்களை பயன்படுத்துறாங்கன்னு ரொம்ப ஆழமா பார்க்கணும். கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா அங்க சாப்பிடலாம். என்ன, கேட்கும்போதே ரொம்ப சோர்வா இருக்குல்ல? இது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமான ஒரு பாதை. ஏன்னா இதுல ஒரு பெரிய லாஜிக்கல் சிக்கல் இருக்கு. நூற்றுக்கணக்கான கடைகள் இருக்கிற ஒரு வீதியில பசியோடும் குறைவான நேரத்தோடும் அதிகபட்சம் ஒரு 4-5 கடைகளை மட்டும்தான் உங்களால செக் பண்ண முடியும். இதனால என்ன ஆகும்? அந்த வீதியிலே இருக்கிற மிகச்சிறந்த உணவை நீங்க ஈஸியா மிஸ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. பிராக்டிக்கலா பார்த்தா இது செட் ஆகாது. இந்த விஷயம் நமக்கு ரொம்ப தெளிவா எதை விளக்குது தெரியுமா? பங்குச்சந்தையில நாம சொல்ற ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் முறையதான். இந்த முறையில முதலீட்டாளர்கள் ஒரு கம்பெனியோட வரவு, செலவு, நிர்வாகம்னு எல்லா அடிப்படை விஷயங்களையும் ஆழமா அலசி ஆராய்வாங்க. இது பல நிறுவனங்களை ஆராய ரொம்பவே அதிகமான நேரத்தை எடுத்துக்கும். சரி, இப்ப நாம 2வது வழிக்கு வருவோம். இங்கதான் விஷயமே ரொம்ப சுவாரஸ்யமா போகுது. நீங்க என்ன பண்றீங்க? சத்தமில்லாம ஒரு ஓரமா நின்னு அந்த வீதியில உள்ள எல்லா கடைகளையும் கவனிக்கிறீங்க. எந்த கடையில கூட்டமா இருக்குன்னு பாக்குறீங்க. ஒரு குறிப்பிட்ட கடையில மக்கள் கூட்டம் அலைமோதுதுன்னா அந்த கூட்டத்தோட சாய்ஸை நம்பி நீங்களும் அதே கடையில போய் சாப்பிடுறீங்க. இந்த மெத்தடோட மிகப்பெரிய பலம் என்ன தெரியுமா? இது ரொம்ப சுலபமானது, ஸ்மார்ட்டானது. அது மட்டும் இல்லாம உங்க நேரத்தை பெருமளவுல மிச்சப்படுத்தும். இவ்ளோ பேர் ஒரு கடைக்கு போறாங்கன்னா கண்டிப்பா அங்க சாப்பாடு சூப்பரா தான் இருக்கணும் அப்படிங்கிற நிரூபிக்கப்பட்ட கூட்டத்தின் முடிவை இது நம்புது. நிஜமாவே இது ஒரு செம்மையான வழி. பங்குச்சந்தையில இந்த 2வது முறைக்கு பேரு தான் டெக்னிக்கல் அனாலிசிஸ். அதாவது மார்க்கெட்ல மத்த முதலீட்டாளர்கள் என்ன பண்றாங்க, இப்போதைய ட்ரெண்ட் எந்த பக்கம் போயிட்டு இருக்கு, கூட்டத்தோட விருப்பம் என்ன அப்படிங்கறத கவனிச்சு சந்தர்ப்பத்தை சரியா பயன்படுத்திக்கிறது. அந்த கூட்டமான கடையை கண்டுபிடிக்கிறதுக்கும் இதுக்கும் எந்த வித்தியாசமும் இல்ல. இப்போ இந்த 2க்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க. ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு பொருளையா செக் பண்ற மாதிரி ரொம்ப நேரம் எடுக்கக்கூடிய ஒரு சோர்வான விஷயம். ஆனா டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படிங்கிறது கூட்டத்தை பின்தொடர்ந்து ரொம்ப வேகமாவும் திறமையாவும் முடிவெடுக்கும் ஒரு நவீன வழி. சந்தையோட ஓட்டத்திலேயே பயணிக்க இது சூப்பரா உதவும். இப்போ சார்ட்டுகளின் மொழி, அதாவது கூட்டத்தின் வரைபடத்தை பத்தி பார்க்கலாம். இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு ஸ்டாக் சார்ட் அப்படிங்கிறது ஏதோ கம்ப்யூட்டர் உருவாக்குன வெறும் கோடுகளோ நம்பர்களோ கிடையாது. அது சந்தையில இருக்கிற ஒட்டுமொத்த கூட்டத்தோட செயல்பாடுகளையும் நமக்கு காட்டுற ஒரு நேரடி வரைபடம். மக்கள் எங்க போறாங்க, எதை வாங்குறாங்க, எதை விக்கிறாங்கன்னு துல்லியமா நமக்கு காட்டுற ஒரு கருவிதான் இந்த சார்ட்டுகள். நாம இதுவரை பார்த்தத ஒரு சின்ன ரீகேப் பண்ணிடலாம்.
மார்க்கெட்ல ஆரம்பகால குழப்பங்கள் வருது ரொம்ப சகஜம். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அதிக நேரத்தை எடுத்துக்கும். ஆனா டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படிங்கிறது சந்தையின் கூட்டத்தோடு பயணிச்சு லாபம் பார்க்குற ஒரு அற்புதமான வழி. அந்த ட்ரெண்டுகளை இந்த சார்ட்டுகள் நமக்கு ரொம்ப தெளிவா காட்டுது. இதை நீங்க எப்பவுமே மனசுல வச்சுக்கணும். இப்போ கண்டிப்பா உங்க மனசுல ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கும். இந்த சார்ட்டுகள் உண்மையிலேயே எப்படித்தான் வேலை செய்யுது? கூட்டத்தோட மனநிலைய அந்த வரைபடங்கள் மூலமா நம்ம எப்படி துல்லியமா படிக்கிறது? சந்தையோட இந்த வரைபட மொழியே கத்துக்க தயாரா இருங்க. போன எபிசோட்ல தியரி பார்த்தோம் இல்லையா? இப்போ அதையெல்லாம் எப்படி பிராக்டிக்கலா கண்ணு முன்னாடி சார்ட்ல பாக்குறதுன்னு இறங்கி அலச போறோம். ரெடியா? டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி சின்னதா ஒரு ரீகேப். அந்த ரெஸ்டாரண்ட் வீதி உதாரணம் ஞாபகம் இருக்கா? மக்கள் கூட்டம் எங்க போகுதோ அங்கதான் பிசினஸ்ன்னு பார்த்தோம்ல. அதே கிரவுட் சைக்காலஜி ஷேர் மார்க்கெட்ல எப்படி வேலை செய்யுது, அந்த கூட்டத்தோட மனநிலைய மார்க்கெட்ல எப்படி கண்கூடா பாக்குறதுன்னு தான் இப்ப பார்க்க போறோம். ஓகே, செக்ஷன் 1க்கு போலாம். சார்ட்டுகள் மற்றும் பேட்டர்ன்கள். மார்க்கெட்டோட பிஹேவியரை எப்படி விஷுவலைஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஷேர் மார்க்கெட்ல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? முதலீட்டாளர்கள் ஒவ்வொரு செகண்டும் வாங்குறதும் விக்கிறதும். எந்த முடிவும் சும்மா காத்துல கரைஞ்சு போயிடாது. அது எல்லாமே நிரந்தரமா ரெக்கார்ட் ஆக்கி ஒரு ஸ்டாக் சார்ட்டா நம்ம கண்ணு முன்னாடி வரும். சுருக்கமா சொல்லணும்னா, மார்க்கெட்டோட பல்ஸ் எப்படி துடிக்குது, விலை எப்படி ஏறி இறங்குதுன்னு அக்குவேர் ஆணிவேரா காட்டுற ஒரு கண்ணாடி தான் இந்த ஸ்டாக் சார்ட். இப்போ ஒரு சின்ன கற்பனை. மொட்டை மாடியில படுத்துக்கிட்டு வானத்துல போற மேகங்களை வேடிக்கை பாக்குறீங்க. கொஞ்ச நேரம் ஒற்று கவனிச்சா அந்த மேகங்கள் ஒன்னு சேர்ந்து ஒரு யானை மாதிரியோ குதிரை மாதிரியோ ஒரு உருவத்தை உருவாக்கும்ல. எக்ஸாக்ட்லி அதே மாதிரி தான் மார்க்கெட் டேட்டாவும் காலப்போக்குல ஒன்னு சேர்ந்து சார்ட்டுகள்ல பலவிதமான பேட்டர்ன்களை உருவாக்கும். இத பாக்குறதுக்கே அவ்வளோ ஆச்சரியமா இருக்கும். இந்த பேட்டர்ன்ஸ்லாம் ஏதோ கிறுக்கி வச்ச சீரற்ற கோடுகள்னு நினைச்சிடாதீங்க. அதுக்குள்ள மார்க்கெட்டோட பெரிய சீக்ரெட் மெசேஜ் ஒளிஞ்சிருக்கு. ஆமாங்க, ஒரு ஸ்டாக் பிரைஸ் இனிமேல் ராக்கெட் மாதிரி மேல போக போகுதா இல்ல தடால்னு கீழே விழ போகுதான்னு இந்த பேட்டர்ன்ஸ் முன்கூட்டியே நமக்கு ஹிண்ட் கொடுத்துரும். ஒரு ப்ரொஃபஷனல் அனலிஸ்ட் எந்த கன்ஃபியூஷனும் இல்லாம கிளியரான இன்வெஸ்ட்மெண்ட் முடிவுகளை எடுக்க இந்த பேட்டர்ன்ஸ் தான் ஒரு பக்கா கைடா இருக்கு. அடுத்த செக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரியாலிட்டி செக். இங்க மேஜிக்குக்கெல்லாம் வேலை கிடையாது. நிறைய பேரு மார்க்கெட்குள்ள வந்த உடனே என்ன நினைக்கிறாங்கன்னா, டெக்னிக்கல் அனாலிசிஸ் கத்துக்கிட்டா ஒரே ராத்திரியில கோடீஸ்வரன் ஆகிடலான்னு. அது சுத்தமான கட்டுக்கதை. ரியாலிட்டி என்ன தெரியுமா? இதுல எந்த மேஜிக்கும் இல்ல. சரியான ஹார்ட் ஒர்க், அதை விட ரொம்ப முக்கியமா உண்மையான பொறுமை இருந்தா மட்டும்தான் இங்க கன்சிஸ்டன்டா லாபம் பார்க்க முடியும். ஷார்ட்கட்லாம் இங்க செட்டே ஆகாது. அவசரமா ட்ரேட் பண்ணி பணத்தை லூஸ் பண்ணிட்டா உடனே இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸே வேஸ்ட் பாஸ்னு நிறைய பேர் குறை சொல்லுவாங்க. ஆனா தப்பு அந்த அனாலிசிஸ் மேல இல்ல, அதை சரியா யூஸ் பண்ண தெரியாதவங்க மேலதான். எதை எதிர்பார்க்கலாம் எதை எதிர்பார்க்க கூடாதுன்னு கிளியரான மைண்ட் செட் இல்லாம தப்பான நேரத்துல டூலை யூஸ் பண்ணா ரிசல்ட் தப்பா தானே வரும். ஓகே, இப்போ அடுத்த செக்ஷனுக்கு வருவோம். இது மார்க்கெட்ல நடக்கிற ஒரு மாபெரும் விவாதம். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பெஸ்டா இல்ல டெக்னிக்கல் அனாலிசிஸ் பெஸ்டா? நிறைய பேர் இது ரெண்டும் ஒண்ணுக்கொன்னு எதிரிகள்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா உண்மை அது கிடையாது. இது ரெண்டுமே முற்றிலும் வெவ்வேறு விதமான ரிசர்ச் மெத்தட்ஸ். அவ்வளவுதான். ஒவ்வொன்றிலையும் ப்ரோஸ் அண்ட் கான்ஸும் இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா, உங்களோட ஓவரால் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிக்கு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் சூப்பரா செட் ஆகும். அதுவே ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் பண்ண போறீங்கன்னா அங்க டெக்னிக்கல் அனாலிசிஸ் தான் கிங்கு. அதனால நான் இந்த டீம் அந்த டீம்னு அடிச்சுக்காம ஒரு உண்மையிலே ஸ்மார்ட்டான இன்வெஸ்டர் என்ன பண்ணுவார் தெரியுமா? ரெண்டையுமே கத்துப்பார். எந்த டூலை எந்த நேரத்தில் எடுக்கணும்னு அவருக்கு பக்கா கிளாரிட்டி இருக்கும். குறிப்பா ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா தயங்காம டெக்னிக்கல் அனாலிசிஸ் டூலை யூஸ் பண்ணி ப்ராஃபிட் பாப்பார். அப்படியே நம்ம விளக்கப்பதிவோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். தி ஆர்ட் ஆஃப் ட்ரேடிங். இது வரைக்கும் பார்த்தத ஒரு குயிக் சம்மரி பார்த்துடலாம். நீங்க மறக்கவே கூடாத விஷயங்கள் இதான். சார்ட்டுகள் மார்க்கெட்ல என்ன நடக்குதுங்கிறத கண்ணாடி மாதிரி தெளிவா காட்டும். ஒரு சில மார்க்கெட் அனுமானங்களை வச்சு எப்போ வாங்கணும் எப்போ வைக்கணும்னு எக்ஸாக்டான பிரைஸ் அதை நமக்கு சொல்லும். ஆனா இதெல்லாம் ஒரு மேஜிக் ஷார்ட்கட் இல்ல, இது ஒரு கலை. இதை நிதானமா கத்துக்கிட்டு செயல்பட்டா உங்களோட பொறுமை கண்டிப்பா மார்க்கெட்ல பெரிய சக்சஸை கொண்டு வரும். கடைசியா உங்களை யோசிக்க வைக்கிற மாதிரி ஒரு கேள்வியோட நான் முடிக்கிறேன். ஷேர் மார்க்கெட்ல மிகப்பெரிய சக்சஸ் நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஆனா அந்த வெற்றியை கொண்டாடுறதுக்கு முன்னாடி இந்த கலையை முழுமையா கத்துக்க தேவையான அந்த அளப்பரிய பொறுமையை கொடுக்க நீங்க தயாரா இருக்கீங்களா? நீங்களே உங்களை கேட்டுக்கோங்க. அடுத்த விளக்கப்பதிவில் சந்திக்கலாம். நன்றி.